நான் ஒன்றும் மளிகை கடை வைக்கல. நீ கேட்டது தாரதுக்கு அவங்ககிட்ட கேட்கறது நம்ம கேட்கற பத்தி அதான் எது நாங்கள் அது தெரியாம செய்ததெல்லாம் ஐயா தெரிஞ்சோ தெரியாமலே ஏதோ பல பண்ணிருப்போம் பொறுத்துக்காரங்கய்யா. ஒண்ணு சொல்ல உனக்கு கேட்டு உனக்கு ஒண்ணு நேரப்பா இருக்கிறமா அண்ணன் சொல்றது தப்பி கேட்க மாட்டான். தம்பி சொல்றது அண்ணன் கேட்க மாட்டான். யாரா கேட்பானா கேட்க மாட்டான். புருஷன் சொல்றத பொண்டாடி கேட்க மாட்டான். பொண்டாடி சொல்றத புருஷன் கேட்க மாட்டான். அப்படிதான் நமக்கா? ஆமா. என் பிள்ளை கரெக்டா சொல்றேன். ஐயா உண்டியா கொடுங்கய்யா. அப்பா சொல்றத மகன் கேட்க மாட்டான். மகன் சொல்றத அப்பா கேட்க மாட்டான். வாழ்க்கை பொரியல் மீறாம எடுத்து கையில வச்சு சிக்கன் பீஸா வாங்க. ஆசிரியர் பெருந்தகையே வருக. நான் இப்பதான் சொன்னேன் ஆவுடையானூர் பற்றி. இப்போ வந்திருக்கீங்க. ஆவுடையானூர்ல நம்முடைய வழிபாட்டு நிகழும். அதை முன்னின்று ஐயா ஒரு பணிக்கு ஒரு ஆளை வச்சிருப்பாரு. இந்த தடவை ஐயா சுதர்சிங் ஆசிரியர் பெருந்தகை அவர்கள் மக்கள் அன்பு கொண்டு அத்தனையும் செய்கிறார். அவருக்கு ஒரு கைத்தட்டு வாழ்த்து சொல்லுங்க. அப்போ ஆண்டவன் என்ன நல்ல புள்ளனா இந்த பூமியில வாழுகிறவரை அமைதியோடு வாழ்வதற்கான வழியை மட்டும் நீ காட்டுன்னு சொன்னா அவன் காட்டிக்கிட்டு போயிடுவான். நீ அது வேணும் இது வேணும் போது எதையா ஒண்ணு விட்டுருவேன். கடைசியில் அதுல மாட்டிக்கிட்டு நிற்போம். அப்ப மாட்டிக்குவோம். அதனால என் பிள்ளைங்களே நீங்க ஐயா கிட்ட ஆசையது உங்களுக்கு அப்படி ஜம்முன்னு நிற்கிறார். எல்லாரும் இருக்க திசையை பார்த்து ஆஞ்சநேயர் நிற்கிறார். ஆஞ்சநேயருக்கு மாலையோ மாலை, வடமாலை, மழை மாலை, பணமாலை, எல்லா மாலையும் தொங்குது. அதை பார்த்தோன்னா உங்களுக்கு தோணும், கடவுளே ஆஞ்சநேயர் கூட இவ்வளோ போட்டிருக்கு. சீக்கிரம் நமக்கும் கிடைச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நமக்கா? இறைவன் நினைச்சா எல்லாம் கிடைக்கும். எங்க இருக்குது? சிவஞான பூரத்தினிலே தெய்வ அருள் வந்து கூடுதையா. சிவஞான பூரத்தினிலே தெய்வ அருள் வந்து குனியுதையா. கேட்டாலே போதுமையா, நீ கேட்டாலே போதுமையா, வரும் ஆனாக சேருமையா. சிவஞான பூரத்தினிலே அருள் தானாக கிடைக்குதையா. அங்கு ஜெயராம கிருஷ்ணனோ அருள் தானாக கிடைக்குமையா.